வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவில் பெரும் பட்டைகளுடன் மீண்டும் ஓபிஎஸ் சசிகலா அதிமுகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மூத்த நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதில் அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் சசிகலா இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், பெரும் பட்டைகளுடன் அதிமுகவில் இணைந்துவிட்டால் நிச்சயம் வருகின்ற சட்டசபை தேர்தலில் அதிமுக மிக பெரிய வெற்றியை பெறும் என்பதையும் தற்பொழுது கருத்து கணிப்பின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு திமுக தொடர்ச்சியாக இரண்டாவது முறை வெற்றியடைந்த சரித்திரமே கிடையாது. கடந்த தேர்தல்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 2.5% வித்தியாசத்தில்தான் மக்களவை தேர்தலாக இருக்கட்டும், சட்டசபை தேர்தலாக இருக்கட்டும் திமுக கூட்டணி வெற்றியடைந்தது. அதற்கு முக்கிய காரணம் சசிகலா, டிடிவி தினகரன் பிரிந்து கிடந்ததுதான். இந்த முறை அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்க நேரிடும். எப்படி திமுக 2011ஆம் ஆண்டு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை தோற்கடித்து தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தினாரோ, அதேபோல் இந்த முறையும் ஸ்டாலின் அவர்களை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஓபிஎஸ், சசிகலா இவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்தால் நிச்சயம் அடுத்த 20 ஆண்டுகள் ஸ்டாலின் அவர்களால் முதல்வர் பதவிக்கு வர முடியாது. கனவில் மட்டும்தான் முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்க முடியும் என்ற நிலைமையையும் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓபிஎஸ், சசிகலா இவர்களால் உருவாக்க முடியும். இதற்கு மிக முக்கியமான ஆலோசனை செய்த நிர்வாகிகள் அனைவரையும் சமரசம் செய்து இந்த ஒரு தேர்தலுக்காவது அனைவரையும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தெரியப்படுத்தியுள்ளனர். நிச்சயம் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக மாறியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பலரும் கூறியுள்ளத தகவல்கள் என்னவென்றால், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களது ஈகோவை விட வெற்றிதான் மிக முக்கியமானது என்பதையும், ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் தற்பொழுது அதிமுகவிற்கு வெளியே இருந்தார்கள். டிடிவி தினகரனை அதிமுகவிற்குள் இணைத்து விட்டீர்கள் கூட்டணியில். அதேபோல் ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் கூட்டணியிலோ அல்லது அதிமுகவிலோ இணைத்தால் மட்டும்தான் 100% உறுதி என்பதை மக்களிடம் நாம் நேர்மையாக பிரச்சாரங்களை துணிச்சலாக எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் அதிமுகவின் தொண்டர்களுடன் ஒன்றாக அண்ணன் தம்பி போல் பிரச்சாரத்தை நடத்த முடியும். திமுகவை அடியோடு வீழ்த்த முடியும். 4 முனை போட்டி என்பதை எடப்பாடி மறந்துவிடக்கூடாது. அதிமுகவில் சசிகலா, ஓபிஎஸ் இணையலாம் என்பது